ஹே ஹாய் guys, நம்ம ப்ரீவியஸ் இயர் கிளாஸில் சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிட்டிசன்ஷிப்போட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நம்ம யூபிஎஸ்சிலும் சரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுப்பாங்க தெரியுமா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸ் பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த கிளாஸை வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அடிச்சிடலாம். யூபிஎஸ்சிலும் சரி டிஎன்பிஎஸ்சிலும் சரி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் தாங்க கவர் ஆகும். நம்ம அந்த ஸ்டாண்டர்டில் தான் இப்போ நம்ம கொஸ்டின்லாம் எடுத்துகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மட்டும் படித்தா போதும், எல்லோரும் படிக்கணும். ஓகேவா கைஸ்? இன்னும் கொஞ்சம் நாளில் ஜேஇ எக்ஸாம் வரப்போகுது. ஜேஇக்கு நம்ம கிளாஸ் போட போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட்னா கீழே டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்கள் டவுட்டு ஒரு 2 or 3 ஹவர்ஸில் நாங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டோம்னா உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ்? ஓகே, நம்ம வீடியோக்குள்ள பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸில் நம்ம பார்ட்னர் எடுப்போம். ஓகே வாங்க காய்ஸ், கிளாஸில் போகலாம். ஓகே, இப்போ வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இப்போ சிட்டிசன்ஷிப்பை பற்றி மேம் பார்த்துட்டோம். இப்போ அது ரிலேட்டடான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2015. இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின். The provision is 5th schedule and 6th schedule in the Constitution of India are made in order to. இது எதனால் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, 2019 வந்து மைனாரிட்டிஸை பற்றி தானே சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து மைனாரிட்டிஸ். அதனால் அதை பற்றி இப்போ இதில் 5th ஷெட்யூலும் 6th ஷெட்யூலும் எதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸை பற்றி சொல்லும். ஆன்சர் ஏ. இந்த 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் வந்து பொதுவாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை பற்றி சொல்லும். 5th ஷெட்யூல் வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஷெட்யூல் ஏரியா அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து எந்த ஸ்டேட்லாம் இருக்குன்னா அஸ்ஸாம், மெகாலயா. 5th அஸ்ஸாம், மெகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த 4 இதை பற்றி 5th ஷெட்யூலில் சொல்லியிருக்கோம். ஷெட்யூல் ஏரியாஸை 6th ஷெட்யூலும் அதே தான், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரைபல் ஏரியா ஆஃப் த அஸ்ஸாம், மெகாலயா, திரிபுரா, மிசோரம். இதே இந்த ஸ்டேட் தான் 6th ஷெட்யூல் வந்து ஒன்லி ட்ரைபல் ஏரியாஸை பற்றி மட்டும். ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 5th ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் ஏரியா அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ரெண்டையுமே பற்றி சொல்லியிருக்கும். இது சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான ஒன்று தான். 2021 யூபிஎஸ்சி கொஸ்டின். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா with reference to India consider the following statement. There is only one citizenship and one tobacco. நம்ம இந்தியாவில் மொத்தத்துக்கே ஒரே ஒரு குடியுரிமை தான் உண்டு, ஒரே ஒரு வாழ்விடம் மட்டும்தான் உண்டு. அதை பற்றியா அடுத்து citizens by birth only can become the head of the state. இதில் வந்து நம்ம இந்தியாவில் சிட்டிசன்ஷிப்பை பெறுவதற்கான வழிகள் வந்து என்ன இருக்குது? 5 வழிகள் இருக்குது. 1955 ஆக்ட் படி 5 வேஸ் இருக்கா. அதே மாதிரி நம்ம சிட்டிசன்ஷிப்பில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா வேற ஒன்றும் இல்லை, பிரசிடெண்ட், கவர்னர், அவங்கள பற்றி தான் சொல்லுது. அது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு படி சிட்டிசன் பை பர்த் அண்ட் நேச்சுரலைஸ்டு. அதாவது நம்ம சிட்டிசன்ஷிப் உரிமை வந்து பெறுதல் மூலமாகவுமே அவங்க வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு, அதாவது பிரசிடெண்டோ கவர்னராகவோ ஆகலாம். ஸோ 2nd one ராங். இது தப்பு. இப்போ 3வது இதை பார்க்கணும். A foreigner once granted the citizenship cannot be deprived of it under any circumstance. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே ஒரு ஃபாரினர் வந்து சிட்டிசன்ஷிப் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம குறைக்க முடியாது, டெப்ரைவ் பண்ண முடியாதுன்னு இருக்கு. இது தப்பு. நம்மளால டெப்ரைவ் பண்ண முடியும். பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இது தப்பு.
இதுவும் தப்பா, ஆன்சர் இதுதான் ஃபர்ஸ்ட் இது. அடுத்து இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். த பெர்சன் ஷால் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அன்லெஸ் ஹிஸ் சிட்டிசன்ஷிப் டெர்மினேட்டட் பை. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்திய குடியுரிமை எவ்வாறு பறிக்கப்படும், எப்படி நம்ம வந்து ஒருவரோட குடியுரிமையை வந்து பறிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வரை அவங்க குடிமகனானா தற்போது சேர்க்கப்பட்ட பாகிஸ்தான் எல்லைக்குள் இடம்பெயர்தல் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை தானாகவே பெற்றால். இது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து சொல்லியிருக்கும். இந்த கொடுத்துருக்கோமா, ஆர்டிகிள் 9 அக்வரிங் சிட்டிசன்ஷிப், ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட சிட்டிசன்ஸை பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை கிடையாது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்குமா. ஆர்டிகிள் 8 சாரி ஆர்டிகிள் 9 அதை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்து the constitution deal citizenship from article 5 to 11 under part 4. part 4 கிடையாது, part 4 வந்து டிபிஎஸ்பியை பற்றி சொல்லும். இது part 2. ஃபர்ஸ்ட் வந்து preamble, அடுத்து ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலப்பகுதியை சொல்லியாச்சு, அடுத்து உங்களுக்கு அங்கே குடியுரிமையும் தந்தாச்சு. உங்களோட குடியுரிமையை வரையறைக்கு சொல்லுதான் 5 to 11 பகுதி 2ல் வச்சுருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட் இது தப்பு. அப்போ உங்க பாருங்க ஆப்ஷனில் ஃபஸ்ட் இது தப்பு, இதையும் ரிமூவ் பண்ணிடலாம், இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் 2 and 3 2 3 தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்த்துருவோமா. இந்தியா போத் citizen by birth as well as naturalized citizen are eligible office of president. இந்த ஒரு இதை தான் யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்களா. யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தா கொஸ்டின்ல பார்த்தோமா, சிட்டிசன் பை பெர்த் ஒன்லி தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆக முடியுமான்ட்டு. அடுத்து ரெனுன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன் ஆர் த 3 ways லூசிங் சிட்டிசன்ஷிப். இதுவும் கரெக்ட் தான். 1955 ஆக்டில் நம்ம பார்த்தோமா, சிட்டிசன் அண்ட் அலைன்ஸ், அலைன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு உரிமை கிடையாது. அதாவது இந்தியாவில் குடிமக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ஆல் த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் உண்டு. அலைன்ஸ்க்கு உண்டு ரைட்ஸு, சம் ஸ்பெசிஃபிக் ரைட்ஸு, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அது எல்லாமே ரொம்ப அதிகமாக கிடையாது. அடுத்து இந்த சிட்டிசன் அப்படிங்கக்கூடிய வேர்டு எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து லத்தீன் மொழி சொல் சிட்டிசன், குடிமக்கள் அப்படிங்கிறது. அடுத்து எல்எம் சிங்வி, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெட் செட்டப் ஹை லெவல் கமிட்டி இந்தியன் டயஸ்பெரா. சேர்மன்ஷிப் ஆஃப் எல்எம் சிங்வி தலைமையில் தானே ஒரு ஹை லெவல் கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க 2000ல், அதுதான் செப்டம்பர் 2000. அடுத்து இது ஆர்டிகிள் 5, 6, 7, 8 இந்த 3 எதை சொல்லுது உங்களுக்கு தெரியும். இந்த 3மே எதை பற்றி சொல்லும், ஒருத்தர் குடியுரிமை பெறுவதை பற்றி சொல்லும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போமா. ஆர்டிகிள் 5 வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அவங்க யார் இருக்கலாம், இந்தியன் குடிமக்களாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஆர்டிகிள் 5 சொல்லும். ஆர்டிகிள் 6 வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, யார் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு, ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா, மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு, நோட் பண்ண வேண்டிய ஒன்று. அப்போ ஆர்டிகிள் 7 வந்து என்ன சொல்லியிருக்கும், டு பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க, திருப்பி அவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. டு பாகிஸ்தான், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு. அடுத்த ஆர்டிகிள் 8 வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்தியன் ஆரிஜினில் இருக்கக்கூடிய பெர்சன் இந்தியாவுக்கு வெளியில் இருப்பாங்க, அப்போ அவங்களோட சிட்டிசன்ஷிப் என்ன மாதிரி அதை பற்றி சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய விதிகள் வந்து ஒரு 3 ஆர்டிகிள் 9, 10, 11. 9 வந்து குடியுரிமை இழப்பை பற்றி சொல்லியிருக்கோம். ஒருத்தர் வாலண்டியர்லியாக தன்னிச்சா வெளிநாட்டோட குடியுரிமை பெற்றாங்க அப்படின்னா அவங்க இந்திய குடிமகன் கிடையாது. அதே மாதிரி ஆர்டிகிள் 10 வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்திய குடிமக்கள் வந்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி மாற்றும் வரை அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிகிள் 11 நாடாளுமன்றம் வந்து
குடியுரிமை தொடர்பாக சட்டத்தை வந்து இயற்றதுக்கு அவங்கள அட்மிட் பண்ணதுக்கும் அவங்கள வந்து ரிமூவ் பண்ணதுக்கும் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கும். ஓகே.